இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதை விட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். வழமைபோல் என்னுடன் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து கலாநிதி அருஸ் அவர்களும், இன்று எங்களுடைய சிறப்பு விருந்தினராக அல்ல சிறப்பு பேச்சாளராக கடந்த வாரமும் அழைத்திருந்தோம். இந்த வாரமும் இவர் அழைத்தால் பொருத்தமாக இருக்கும் என்ற ரீதியிலே இன்று எங்களுடன் ஒஸ்லோ, அதாவது நோர்வேயிலிருந்து சிங்களம் தமிழ் ஆகிய இரு மொழிகளிலும் புலம் பெற்றவரும் மற்றது ஆய்வு செய்பவர் சரவணன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம், இருவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஸ்டீவன். வணக்கம் ஸ்டீவன். வணக்கம் சரவணன். வணக்கம் பிரபாகரன். வணக்கம். நாங்கள் கடந்த காணொளியில் இந்த புத்தர் இலங்கைக்கு வந்தாரா என்று நாங்கள் பேசியிருந்தோம். அதில் நிறைய எங்களுக்கு இந்த கொமெண்ட்ஸும் வந்திருக்கின்றது. பல பேர் பதிவிட்டிருக்கிறார்கள். நேரடியாக எங்களுடன் தொடர்பு கொண்டு பேசியவர்களும் இருக்கின்றார்கள். அதில் பலதரப்பட்ட கருத்துக்கள் எங்களுக்கு முன்வைக்கப்பட்டிருந்தது. இதை நாங்கள் ஒரு முறை ஆய்வு செய்து அந்த மக்களிடம் இருந்து நாங்கள் மக்களிடம் விடுத்த வேண்டுகோளுக்கிடங்க மக்கள் எங்களுக்கு சில தகவல்களை தந்திருக்கின்றார்கள். இதை கூட நாங்கள் ஒருக்க ஆய்வு செய்து அந்த என்னென்ன கேள்விகள் வந்திருக்கின்றது என்று பொருத்தமான கேள்விகளை தெரிவு செய்து நாங்கள் ஒரு காணொளி செய்யலாம் என்று உத்தேசித்துள்ளோம். அந்த காணொளியில் கூட திருமிகு சரவணன் அவர்கள் எங்களுடன் கலந்து கொண்டால் ஆரோக்கியமாக இருக்கும் என்பது என்னுடைய அவா. இன்று நாங்கள் பேச எடுத்துக்கொண்ட விடயம் கூட இந்த புத்த மதம் சார்ந்துதான் பேச உள்ளோம். புத்த மதம் என்றது ஒரு தர்மத்தின் மதம். ஒரு ஒரு எறும்பை கூட கொல்லக்கூடாது என்று சொன்ன புத்த பகவானுடைய மதத்தை தழுவியவர்கள் இன்று இலங்கையிலே இருக்கின்ற பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள். இன்று இலங்கையை ஒரு அழிவு பாதைக்கு அல்லது ஒரு நாசகார பாதைக்கு இழுத்து செல்வது இலங்கையில் உள்ள பௌத்த பிக்குகளா என்றொரு கேள்வி ஒன்று எழும்புகின்றது. இலங்கை இவர்களுக்குத்தான் சொந்தம் என்ற இனவாத கருத்துக்களையும் தாங்கள்தான் இலங்கையினுடைய சொந்தக்காரர் என்று சொல்லுகின்ற இனவாத கருத்துக்களையும் முன்வைத்து தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு பொய்யான பரப்புரைகளை செய்து இலங்கையை ஒரு அதல பாதாளத்தில் இட்டு செல்கின்றார்கள் இன்று இலங்கையில் இருக்கின்ற பௌத்த பிக்குகள். இது பற்றி பேசுவோம் இருவருக்கும். நீங்கள் சரவணன், உங்களுடைய கருத்தை நீங்கள் முன்வைங்க என்று சொன்னால் இதில் முக்கியமாக இன்னும் ஒன்று சொல்லாமல் நான் இதில் கட்டாயம் கோடிட்டு சொல்ல வேணும். எல்லா பௌத்த பிக்குகளையும் நாங்கள் இதில் குறிப்பிடவில்லை. நல்ல பௌத்த பிக்குகளும் நியாயமாக பேசுகின்றவர்களும் இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் சிங்கள மக்களிலே நியாயமாக பேசுகின்றவர்களும் இருக்கின்றார்கள். அதை நாங்கள் கோடிட்டு சொல்ல வேண்டும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஞானசார தேரர் போன்றவர்கள், இந்த அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் போன்றவர்கள், மற்றது அத்துரலிய ரத்ன தேரர் போன்றவர்கள் எல்லாம் இனவாத கருத்துக்களை இன்றும் கக்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இவர்களை பின்பற்றுகின்ற அரசியல்வாதிகள் கூட இப்போ நீங்கள் சரத் முன்னாள் இராணுவ தளபதியாக இருந்து இப்பொழுது அரசியல்வாதியாக இருக்கின்றவர், இப்படி பலரை நாங்கள் குறிப்பிட்டு கொண்டே போகலாம். சரவணன், உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் அவதானித்த விடயங்களையும் எங்களுக்கு மக்களுக்கு எடுத்துரைங்க. நான் வணக்கம் ரெண்டு பேருக்கும். அருசண்ணா, ஸ்டீவன் அண்ணா ரெண்டு பேருக்கும். இந்த விஷயம் மிகவும் நான் நினைக்கிறேன் போன வாரம் நாங்கள் கழிச்சதனுடைய தொடர்ச்சியாக இது அமையுது என்று நான் நினைக்கிறேன். இது மிகவும் முக்கியமான விஷயமான நான் கருதுகிறேன் இந்த கருத்துகள். காரணம் என்னன்னா, நாங்கள் உண்மையில எங்களுடைய போராட்டம் நான் நினைக்கிறேன் ஒரு ஐடியாலஜி போராட்டம். நாங்கள் உண்மையிலே இலங்கையில ஒரு தத்துவார்த்த போராட்டம். நாங்கள் உதாரணத்துக்கு இலங்கையினுடைய ஒரு பேரினவாத நிலையை மாற்றுவதாக இருந்தால் நாங்கள் வெறுமனே அதனுடைய அமைப்பின் மீது, நபர்களின் மீது அல்லது ஏதாவது சக்திகளின் மீது நாங்கள் துடைச்சிருந்து சரி வராது. இப்ப அதாவது நாங்கள் களை எடுப்போம் என்ற வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் சும்மா ஒரு 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 ஆய்வுக்கு எடுத்து பார்த்தாலும் இதையெல்லாம் நீக்கினால் அதெல்லாம் மறைஞ்சிடுமா, எல்லாம் நீங்கிடுமான்ற கேள்வி இருக்கல்லவா. ஒரு அமைப்பு உங்களுக்கு தெரியும், ஒரு ரிலே மாதிரி காலத்துக்கு காலம் ஒரு அமைப்பு முடிய அந்த அமைப்பினுடைய ஒரு காலாவதியாகி போய்கொண்டிருக்கிறதுக்கு இடையில வேற அமைப்பு அதை எடுத்துக்கொண்டு ரிலே மாதிரி எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்தது தலைமுறைக்கும் காவி கொண்டு போறது தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இலங்கையில சிங்கள பௌத்த அமைப்புகள் அல்லது நபர்கள் ஒரு ஆள் இறந்தால் அதை ரிப்ளேஸ் பண்றதுக்கு ஆள் இருக்கு. அப்ப நாங்கள் ஏதோ ஒரு ஆளை இல்லாம செய்யறது கூடாது, ஒரு அமைப்பு இல்லாம செய்யறது கூடாது, இதெல்லாம் சரி வராது. அப்ப இது ஒரு சித்தாந்த போராட்டம், ஒரு சித்தாந்தம். இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிற, இது எல்லாத்தையும் வழிநடத்துற
சித்தாந்தத்தை சரி செய்யறது தான் நாங்கள் செய்ய வேண்டியது. சித்தாந்தத்தை மீது தான் நாங்கள் வந்து சண்டை பிடிக்கணும் சித்தாந்தத்தை. அப்ப அந்த 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 சித்தாந்தம் வந்து எங்கெல்லாம் ஊடுருவி இருக்கு, அதனுடைய மையம் எது, அதுதான் நாங்கள் கடைசி போன வாரம் நாங்கள் பார்த்தோம். வந்து இது எல்லாம் வந்து அந்த தம்மதீப கோட்பாட்டு அடிப்படையில இது வருது. தம்மதீப கோட்பாட்டை வந்து அடிப்படையில வருது என்று சொன்னால், நாங்கள் வந்து சுருக்கமா சொல்றதாக இருந்தால், அத இலங்கைய வந்து ஒரு சிங்கள பௌத்த நாடாக அவர்கள் பிரகடனப்படுத்தணும் என்றா, அல்லது அவர்களுடைய கைவசம் வச்சுக்கொள்ளணும் என்றா, அதை ஒரு புனிதப்படுத்தணும் என்று புனிதப்படுத்தல் கூடாக செய்யணும். அதை புனிதப்படுத்துதல் மதத்துக்கூடாக இலகுவா இருக்குது. அப்ப அந்த பௌத்த மதத்துக்கும் இலங்கைக்கும் உள்ள உறவை வந்து பலப்படுத்த வேண்டியிருக்கு. அப்ப அதை சொல்றதுக்கு ஒரு 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 முக்கியமான ஒரு புராண இதிகாச ஆவணம் ஒன்று தேவைப்படுது. அது ஒரு இலங்கையை பொறுத்தவரை அது மகாவம்சமாக இருக்குது. மகாவம்சத்துக்கு கூடாக அதை நிறுவப்படுது. இப்ப 2500 வருட கதையை அவங்க இழுத்து கொண்டு வர்றாங்க. இப்ப 5ஆம் நூற்றாண்டில இது வந்து செய்யப்படுது. அப்ப மானாம தேரர் இதை வந்து மையமா வச்சு இதை செய்யறாருன்னு நாங்கள் போன தடவையும் நாங்கள் பார்த்தோம். அப்ப புத்தர்னுடைய வருகை, புத்தர் வந்து 5000 ஆண்டுகளுக்கு இந்த நாடு இந்த தீவு தான் தன்னுடைய தர்மத்தை பாதுகாக்க போகுதுன்னு சொன்னது, இங்க தான் சிங்கள அதை வந்து செய்ய போறது சிங்கள இனம் தான் சொல்றது. இப்ப இது எல்லாமே வந்து புத்தரை ஆதாரமா வச்சு வேலை நடக்குது. அப்ப அதுக்கு மேல நாங்கள் கை வைக்கல. அது ஒரு புனிதத்தின் மீது, ஒரு மதத்தின் மீது கை வைக்கல. அது கை வச்சா அது வந்து தெய்வ குற்றம் ஆகிரும். அப்ப அந்த குற்றத்தை வந்து செய்ய மாட்டார்கள். ஏன்னா அது நம்பிக்கைகளின் அடிப்படையில போற விஷயம். அப்ப இந்த மாதிரியான ஒரு 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 புனைவு சார்ந்த ஐதீகங்களை மதத்தின் வேரோட இலகுவாக எஸ்டாப்ளிஷ் பண்றது முடியுது. அது இலங்கையில சாத்தியப்பட்டிருக்கு. உலகம் முழுக்க இந்த மதத்துக்கூடாகத்தான் இந்த மாதிரியான பிழையான ஐதீகங்கள் எல்லாமே வழிநடத்தப்பட்டிருக்கின்றது வந்து வரலாறும் நடைமுறையும் நாங்க பாக்குறது. அப்ப திருப்பியும் நாங்கள் இந்த விஷயத்துக்கு வந்தா, இன்றைக்கு தலைப்பும் வந்து புத்தர்னுடைய ஆக்கிரமிப்பு. இது சம்பந்தமாக நான் 2 ஒரு பெருங்கட்டுரையில ஏற்கனவே நான் எழுதியிருக்கேன். அது வந்து இப்ப இன்னும் ஒரு விரிவாக ஆக்கப்பட்டு கொண்டு இருக்குது. அப்ப அந்த கட்டுரையில ஆக்கிரமிப்பாளர் என்று சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியா இருக்கும். ஏன் புத்தரை போய் இப்படி செய்ய? உண்மையில நான் எந்த ஒரு மதத்தையும் தொடர்புடைய ஆள் இல்லை. ஆனால் நான் வந்து ஒரு 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 தர்மத்தை அல்லது போனால் ஒரு 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 மதத்துக்கு நெருக்கமான ஒரு சித்தாந்தத்தை நான் பின்பற்றேன். அது பௌத்தம் தான் எனக்கு நெருக்கமான விஷயம். அப்படிப்பட்ட நான் வந்து பௌத்தத்தின் மீது நான் வந்து கை வைக்கல. பௌத்தத்தின் பேரால் செய்யப்படுற இந்த மோசடிகளையும் நாசங்களையும் தான் நாங்கள் வந்து கடுமையாக விமர்சிக்க வேண்டியிருக்கு. அப்ப எங்களுக்கு புத்தர் வந்து தன்னை ஒரு கடவுளாகவோ பௌத்தத்தை ஒரு மதமாகவோ அவர் ஆக்கிட்டு போகல. அதெல்லாம் வந்து பிற்காலத்தில் உள்ளவர்கள் வந்து செய்துட்டு போறேன்னு நமக்கு தெரியும். அப்ப இன்றைக்கு அவருடைய எதை செய்ய வேணான்னு சொன்னாரோ அந்த நபரனுடைய சிலையே வைத்து வணங்குற ஒரு நிலைமையை இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்ப இன்றைக்கு சிலைகள் நாடு பூராவும் சிலைகள் இருக்கு. எங்கெல்லாம் இந்த பௌத்த இது இலங்கைக்கு மட்டும் பொருந்த இல்லை, எல்லா நாடுகளையும் தான். இலங்கையில இருக்கிற எல்லா நாடுகளையும் விட, பௌத்த நாடுகளை விட மிக மோசமான நிலை இலங்கையில் இருக்குன்னு நாங்கள் தைரியமாக சொல்லலாம். ஏன் சொல்லலாம்? ஏனென்றால் பௌத்த சின்னங்கள் மீதும் பௌத்த மதத்தின் மீதும் பௌத்தத்தினுடைய எதன் மீதும் நாங்கள் ஏதாவது ஒரு சிறிய ஒரு காயம் ஏற்பட்டாலும் அதை சகித்துக் கொள்ற நிலையில இலங்கை இல்லை. அது ஒரு மிக வன்முறை ஆக்கிடுறாங்க. உங்களுக்கு தெரியும், இலங்கையில சில சம்பவங்கள் நடந்தது. உடைகள், தங்களுடைய உடைகள்ல சில பௌத்த சக்கர வந்து போட்டிருந்த சாரி ஏதாவது அணிந்திருந்தால், அல்லது போனால் புத்தரனுடைய உருவப்படம் அணிந்த டிஷர்ட்டையோ எதையோ ஒரு வெளிநாட்டு ஒரு டூரிஸ்ட் அணிந்திருந்தால், இவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், உள்ள வைக்கப்பட்டிருக்கிறார்கள், தாக்கப்பட்டிருக்கிறார்கள், எல்லாரையும் சுற்றி வளைத்து அவர்கள் வந்து கடுமையாக நிந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை வந்து பல ஊடகங்கள்ல நாங்கள் வந்து கடந்த காலங்கள் எல்லாம் பார்த்து கொண்டே இருந்தோம். ஸோ இது வந்து வர 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 இது வந்து அதிகரித்து கொண்டிருந்தது. இது வந்து குறிப்பாக நாங்கள் சொல்ல போனால் மிக மோசமான ஒரு காலமாக இருந்தது இந்த மஹிந்த ராஜபக்ச காலம். என்றால் அந்த காலத்துல தான் அந்த இருக்கிற இனவாத சக்திகள் எல்லாம் மேலெழுந்து இதை எல்லாத்தையும் ப்ரொவோக் பண்ணிக்கொண்டு தூண்டிக்கொண்டு வந்து இருந்த காலம் அது. அப்ப அங்க வந்து இந்த மாதிரியான விஷயத்தை இலகுவாக மதத்தின் பேரால தானே எங்களுடைய புத்தரா அவமதிச்சிட்டா, இனி வந்து இதை போட்டா என்றதுதான் அந்த பிரச்சனையா வரும். மங்கள சமரவீர போன்றவர் வந்து இதை சேலஞ்ச் பண்ணினாங்க. அவர் ஒரு சிங்கள பௌத்தராக இருந்தும், அதுவும் தெற்கை சேர்ந்தவராக இருந்தும், அவர்கள்லாம் ரொம்ப பிராக்டிக்கலாக அந்த விஷயத்த பார்த்தார். என்னென்னா அவர் அந்த மாதிரியான கடுமையாக பௌத்த பிக்குகள் மீது, இந்த பௌத்த பிக்குமாரனுடைய இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மீது கை வச்சதுக்காக அவருக்கு ஒரு தண்டனை உண்டு. பௌத்த
அமைப்புகளால இது பண்ணப்பட்டது. அதுக்கு ஏதோ ஒரு கர்மையன்னு சொல்லுவாங்க. அதன் அர்த்தம் வந்து அவர்களால பௌத்த விகாரைகள்ல போயிட்டு அவர்களுக்கு யாருமே தீட்சை கொடுக்க மாட்டாங்க, அல்லது போனால் அவருக்கு பூசைகள் பண்ணி எதுவும் செய்யக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு ஒரு தண்டனை தான் அது. அவர் வந்து சொன்ன ஒரு கருத்துல உண்டு என்னன்னா, இலங்கையில இந்த அபிவிருத்திகளுக்கு எப்படி இந்த தடைகளாக இருந்தது. உதாரணத்துக்கு பௌத்த விகாரைகள், பௌத்த சிலைகள் நமக்கு தெரியும். பௌத்த சிலைகள் வந்து கண்டபடி இலங்கையில இருக்கும். அப்ப அது வந்து எல்லா சந்திகள்ல இருக்கும், எல்லா மூலைகள்ல இருக்கும். எங்கெல்லாம் கொஞ்சம் அரச மரம் இருக்குதோ அங்க வந்து நிற்கும், அல்லது இதை வச்சிட்டு அங்க அரச மரம் வரும். ஒன்று அரச மரத்துக்கு பக்கத்துல வரும், அல்லது இதை வச்சிட்டு அதுக்கு வந்து அரச மரம் வைக்கப்படும். அரச மரம் வந்து இலங்கையில விட்டுறது வந்து ஒரு குற்றச்செயலாக இருக்குது. அது ஒரு சட்ட ரீதியில இருக்குதான்ற எனக்கு வந்து நான் உறுதி செய்யல. ஆனால் அதை யாரும் இது பண்ணல. இப்ப நான் என்னுடைய கொழும்புல இருக்க எங்களுடைய வீட்டை சுத்தி எங்களுடைய மதில்களுக்குள்ளால வளர்ற எந்த ஒரு இந்த அரச மரத்தையும் நான் விட்டு வைக்கிறேன். உடனே வெட்டி விட்டுறது என்னன்னா, நாளைக்கு இதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு வகையில் ஒரு இது பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்ல, பகிரங்கமா செய்யவும் முடியாது. இப்பயும் நான் போய் பார்க்கிறேன், இந்த தடவையும் போயிட்டு நான் என்னுடைய அங்க மேல இருந்து ஒரு அப்படியே சுத்தி பார்த்து கொண்டிருந்தேன். வரிசையா எங்கெங்க எல்லாம் வந்து இந்த அரச மரங்கள் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நிறைய இப்ப எல்லாம் பயங்கரமா வளர்ந்து போய்கொண்டிருக்கு. யாரும் கை வைக்க பயம் என்றால், அது வந்து கை வைக்கிற யாரும் கண்டா, அது வெட்டுறதை கண்டா, அது ரொம்ப பெருங்குற்றமாக சுத்தி உள்ளவர்களால் ஆக்கப்பட்டு அது போலீஸ் வரைக்கும் போகும். அப்ப ஆனால் அது வந்து மதில்களை உடைச்சி, அதோட வேர்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு பலமாக அது வந்து வேர் விடும். அது வேர் விட்டா அந்த மதில்களுக்கு, அந்த வீட்டுக்கு எல்லாம் எப்பேற்பட்ட பாதிப்புன்னு சொல்லி இந்த இது போல இந்த அபிவிருத்தி சம்பந்தமாக இந்த யாரு இவர் நான் முன்ன சொன்ன அமைச்சர் மங்கள சமரவீர வந்து என்ன சொன்னாருண்டா, இப்ப இலங்கையில சில இடங்கள்ல இப்ப பாதை வந்து பெருப்பிக்கப்படுது என்று வைங்க. ஒரு பாதை வந்து திருப்பி சீர்திருத்தப்பட்டு அது வளைஞ்சு போற ஒரு இடத்துல ஒரு திடீரென்று இது பண்ற ஓரங்களை தான் இந்த சிலைகளும் மரங்களும் வைக்கிறது. அப்ப அந்த சிலைகளையும் சேர்த்து கை வைக்க இயலாது. அதை அகற்றிட்டு அதை கொஞ்சம் நகர்த்தி கூட வைக்க இயலாது. அந்த இடத்தை விட்டு நகர்த்த முடியாத அளவுக்கு அது நடுவுல இருக்கும். அப்ப அது ஒரு ஐதீகமாக அவர்கள் நம்பப்படுது. இதுலதான் அந்த 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 தெய்வம் இருக்குது, சக்தி இருக்குது என்ற ஒரு நம்பிக்கை. அப்ப என்ன செய்யணும், அந்த பாதையை அப்படியே வளைச்சு வேற மாதிரி ஆக்கணும். இது வந்து நான் அடிக்கடி பார்க்கணும், சின்ன வயசுலயே இருந்தே நான் கவனிச்சேன்னா, இந்த களுத்துறைக்கு போற வழியில இந்த பாணந்துறைக்கும் அதுக்கும் இடையில இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ஏன்னா அந்த பாதையை ஒரு தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு நேர் பாதை தெரிஞ்சு கொண்டு இருக்கும். ஆனா நடுவுல திடீரென்று அப்படி வளைச்சு விட்டு போகும். அது வந்து அப்ப ஒரு சீராக வேகமாக ஒரு வாகனங்கள் அங்க போக இயலாது. என்னென்றால் இது அடைச்சு, இது ஒரு இடத்துல இல்லை, நாடு முழுக்க இருக்கிற பிரச்சனைன்றதால ஒரு தடவை இத அகற்ற வெளிக்கிட்டு பிரச்சனை வந்தது. அங்க புஞ்சு பொருளையில ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. அது ஒரு சின்ன முன்ன ஒரு சிறிய ஒரு மரமாக இருந்தது, பிறகு ஒரு சிலை வந்தது, சில பெருசாக்கப்பட்டது. இப்ப அது அப்படியே ஆக்கி கொண்டிருக்க நேரம் இதே அபிவிருத்தி பிரச்சனை ஒன்று வந்தது. ஏன்னா அது பெருப்பிக்கப்பட்டு அதுக்கு ஒரு டெய்லி ஒரு ஆமதுரு ஒரு பிக்கு அதுக்கு பொறுப்பா இருப்பார், சத்தமாக இதெல்லாம் சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் வந்துடும், எல்லாரும் பூஜைகள் இதெல்லாம் இது பண்ணுவாங்க. பக்கத்துல ஆஸ்பத்திரிகள்ன்றதால எல்லாரும் வந்து வேண்டுதல்கள் வேற வைப்பாங்க. அப்ப ஆக்கள் பெருக, இது சுத்தி பெருக அந்த பாதைகள் எல்லாம் வந்து சின்னதாய் கொண்டு வருது. இப்ப அந்த இடத்துல ஒரு முக்கோண பாதை, அதுல வந்து ஒரு சந்தியில் இது இருக்க, இது வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு பெரிய கொண்டு வர இதை வந்து இல்ல சின்னதாக்குனா பழைய இடத்துக்கு கொண்டு போங்கன்னு சொன்ன உடனே இலங்கையில ஒரு பெரிய ஒரு லீடிங் நியூஸ் ஆச்சுது எல்லா மீடியாக்களையும். இந்த மங்கள சமரவீரர் இதை கை வச்சிட்டாருன்னு சொல்லி. அப்ப இது வந்து பிறகு என்ன நடந்தது என்றால், அந்த அது உடைக்காங்க. முதல்ல கவர்மெண்ட் வந்து இல்ல நான் இப்படிதான் செய்வேன்னு சொல்லி எல்லாத்தையும் உடைச்சது. இது வந்து என்ன பெருந்தெருக்கள் அதிகார சபை கூடாக அதனுடைய தீர்மானம் இது நிறைவேற்றப்பட்டாச்சு, இது உடைச்சுதான் ஆகணும்னு சொல்லி உடைச்ச உடனே இது ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம். பௌத்தர்கள் இந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து நடுவுல வந்து பிறகு திருப்பியும் இவர்கள் விட்ரோ பண்ண வச்சு அந்த ஏற்கனவே இருந்ததை விட மிகப்பெரிய அளவுல அது வந்து கட்டப்பட்டது. இப்படி பல இடங்கள்ல விட்ரோ பண்ணப்பட்ட சம்பவங்கள் நடந்தது இலங்கையில். அப்ப நான் ஆக்கிரமிப்புன்னு சொல்றேன் இதான். இப்ப எங்களுக்கு ஒரு வடகிழக்கு முழுக்க இந்த பௌத்த குறியீடுகள் தான் ஆக்கிரமிப்பா இருக்குது. எங்களுக்கு இப்ப புத்தர் வந்து எங்களுக்கு அகிம்சையை போதித்தவர். அவருடைய உருவத்தையே இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அகிம்சாத்தனமான
உருவத்தை நாங்கள் தெய்வங்கள்ல பார்த்தது கிடையாது. அந்த அளவு அகிம்சையாக இருக்கும். அந்த பார்க்கும் போதே அப்படிதான் அதை அமைக்கிறதும் கூட. அப்படிப்பட்ட ஒரு புத்தரை இன்றைக்கு வடகிழக்கு அல்லது குறிப்பாக தமிழர்கள் ஒரு 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 நல்ல புத்தரா பார்க்க முடியல. ஒரு அஹிம்சாவாதியாக அவர் பார்க்க முடியல. நாங்கள் அவர் ஒரு ஆக்கிரமிப்பாளனாகவே பார்க்கிறோம். சில வந்தாலே நாங்கள் பயப்படுறோம், நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லி. அதை சுத்தி அப்ப ஒரு வடகிழக்கு பகுதியில் என்ன நடக்குது? ஒரு இந்த மாதிரியான சிலைகள் வைக்கப்பட்டதுக்கு பிறகு அது விகாரைகள் வரைக்கும் பெருகி, அங்க பிக்குமார்களும் அதுல தங்கி அவர்களுக்கான இருப்பிடமும் உருவாகி, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் உருவாகி, அதை சுத்தி வேற எல்லாமே அமைஞ்சிடும். அப்ப இது என்ன, இதுல உள்ள மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, மற்ற விஷயங்கள் மாதிரி இல்லை. இது ஒருக்கா அமைச்சா அது அமைச்சதுதான். அது நாங்கள் இல்லாமக்க முடியாது, அதை அகற்ற முடியாது என்றதுதான் நிலம். அதுதான் இதனுடைய மிகப்பெரிய ஒரு விபரீதமான மிக கொடுமையான விஷயமே அதான். ஏனென்றா இந்த சிலையில வைக்கிறது யாரு? ஏதாவது ஒரு அத்தாரிட்டி இல்லை தானே. யாராவது ஒரு ஒருத்தர் வரிப்போக்கர் யாருமே வைக்கலாம், வச்சுட்டு போனா அவ்வளவுதான். ஆகவே இன்றைக்கு இது பல இடங்கள்ல நாங்கள் பார்க்கிறோம். ஒரு காணியை அபகரிக்கிறதுக்கும் ஒரு சிலையை கொண்டு வைக்கிறாங்க. அப்போ ஒரு திட்டமிட்டே ஒரு இடத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கும் கூட ஒரு புத்தரை தான் பயன்படுத்துறாங்க. அப்ப இலங்கையில புத்தர் சிலைகள், அரச மரம், புத்த விகாரை, காவி சீருடை எல்லாமே ஒரு பயங்கரத்தை ஏற்படுத்துற விஷயமாக சிங்கள பௌத்தர்கள் அல்லாதவர்களுக்கு இன்றைக்கு ஆக்கப்பட்டிருக்கு. அது வெறும் தமிழர்களுக்கு மட்டும் இல்லை. இலங்கையை பொறுத்தவரையில வடகிழக்கு தமிழர்கள், மலைய தமிழர்கள், முஸ்லிம்கள் எல்லாருக்குமே ஒரு அபாயகரமான ஒரு நிலைமையாக இன்றைக்கு ஆக்கப்பட்டிருக்குது. காரணம் அதனாலதான் நாங்கள் புத்தரை ஒரு ஆக்கிரமிப்பாளன் அப்படின்னு பகிரங்கமா சொல்றோம். இந்த வார்த்தையை பேசும்போது நமக்கும் தயக்கமா தான் இருக்குது. ஆனால் இதை நாங்கள் இந்த அர்த்தத்துல தான் நாங்கள் சொல்றோம். புத்தரை அல்ல, உண்மையில ஒரு குறியீடாக நாங்கள் சொல்றோம். ஒரு குறியீடாகத்தான் சொல்றோம், புத்தரை அல்ல. என்றால் புத்தர் எங்களுக்கு அதை அப்படி வழங்கிட்டு போகல, அவரை வணங்க சொல்லல, அவர் ஒரு மதமாகவும் அவர் அதை பௌத்தத்தை அறிவிக்கல, ஒரு தர்மமாக தம்மம் என்று தான் நாங்கள் சொல்றோம், பௌத்த தம்மம். அப்ப நாங்கள் பௌத்த தம்மத்தை இலங்கையில் உண்மையில செய்ய வேண்டியது பௌத்த தம்மத்தை போற்றுவதே ஒழிய இந்த சிலைகளையும் அரச மரங்களையும் இந்த சின்னங்களையும் அல்ல. அதான் நாங்கள் பேசப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக நான் கருதுறேன். இதை தொடர்ந்து நினைக்கிறேன் அருசனாவுடைய கருத்து தொடர்ந்து நானும் மேலதிகமாக முன்வைக்கிறேன். நல்லது சரவணன். என்னன்னு சொன்னா, இப்ப நீங்கள் சொன்னது போன்று ஒரு தர்மத்தை போதித்த இந்த புத்த பகவானை ஒரு ஆக்கிரமிப்பாளனாக சித்தரித்தல், ஆக்கிரமிப்பாளன் என்ற ஒரு பிம்பத்தையே ஈழத்தமிழர்கள் மத்தியிலே உருவாக்கி விட்டவர்கள் இந்த இனவாத பௌத்த வீரனவாத பிக்குகளும் இந்த அரசியல்வாதிகளும் தான். இப்போ என்னுடைய வீட்டுக்கு வந்தால் கூட என்னுடைய வீட்டு வரவேற்பறையிலே பெரிய ஒரு புத்தர் சிலை இருக்கின்றது. அது புத்தர், கௌதம புத்தர் தர்மத்தை போதித்து அந்த கௌதம புத்தரில் இருக்கின்ற பக்தியால் ஒரு மனசாந்திக்காக அந்த புத்தர் சிலையை வைத்திருக்கின்றோம். இன்று புத்தரின் பெயரால், அந்த புத்தரின் பெயரால் இன்று நடைபெறுகின்றது. அதாவது உங்கள் தெற்கு பகுதியில் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் அரச மரத்தை நடுங்கள், புத்தர் சிலையை வையுங்கள். வடக்கு கிழக்கில் என்ன தேவை இருக்கின்றது? அங்கு பௌத்தர்கள் இல்லை. இன்று புத்தரின் பெயரால் சிறுபான்மையினர், அதாவது முஸ்லீம்களை, இலங்கையினுடைய தேசிய இனமாக இருக்கின்ற தமிழர்களை அச்சுறுத்துற வகையிலே, அதாவது சிறுபான்மையாகிய இருக்கின்ற இஸ்லாமியர்களையும் இலங்கை தேசிய இனமாக இருக்கின்ற தமிழர்களையும் வரலாற்றையும் மதத்தையும் ஒப்பிட்டு அவர்களுக்கான வதந்திகளை, இல்லாத பொல்லாதகளை சொல்கிறது, மற்ற மத இடங்களிலே அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துறது, இப்படியான பல சிக்கல்கள் இன்று உருவாக்கி கொண்டு வருகின்றது. இன்னும் வர வர மோசமாக தான் இருந்தது. நீங்கள் கூறியது போன்று மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சியிலே கேட்பார் இல்லை, யாருமே கேட்க முடியாது, அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது. அருஸ், நீங்கள் புத்தரை ஒரு ஆக்கிரமிப்பாளனாக நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால், நான் இலங்கைக்கு போன போது அம்மா கேட்டா தலதா மாளிகைக்கு ஒருக்கா பார்க்க போக நான் சொன்னதுதான் எனக்கு புத்தரை பிடிக்காதம்மான்னு. இப்ப அவாக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். அப்ப நான் சொன்னேன், அப்படித்தான் நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் அந்த நாட்டில். அது ஒரு புனிதமான மதம், நீங்கள் சொன்னது போல அது ஒரு புனிதமான மதம், அது ஒரு புனிதத்தன்மை உள்ளது. அந்த நாடு அதனை சாக்கடையாக்கி வச்சிருக்கின்றது அந்த மதத்தை. எந்த ஒரு படுகொலைகளையும் எந்த ஒரு காடைத்தரத்தையும் எடுத்தீர்கள் என்று சொன்னால், அங்கு ஏதோ ஒரு பௌத்த துறவி பங்கு பெற்றிருப்பார். நீங்கள் பார்க்கலாம், குமுதினி படகை வெட்டும் போது கூட ஒரு பௌத்த துறவி வந்தார் என்று கூறினார்கள் கடற்படை கப்பலில். இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த நில ஆக்கிரமிப்பாக இருக்கலாம், படுகொலைகளாக இருக்கலாம், இனக்கலவரங்களாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் மற்ற மத குருமாரை தாக்குவதாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் அவர்களின் பங்கு இருக்கின்றது.
அதாவது நாங்கள் மற்ற மதங்களை மதிக்கும் மனிதர்கள், அதாவது மதங்களை நாங்கள் வெறுக்கவில்லை. ஆனால் பௌத்தம் அறத்தை போதிக்கும் மதமாக இருந்தாலும் இலங்கையில் இந்த மதத்தை பின்பற்றுபவர்களை அதனை ஆக்கிரமிப்பாகத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக்கிரமிக்கின்ற மதமாகத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வடக்கு கிழக்கில் பௌத்தத்தை ஆக்கிரமிக்கும் மதமாகவும் மற்ற மதங்களை அடிமைப்படுத்தும் மதமாகவும் தான் அந்த மக்கள் பார்க்கிறார்கள். இப்ப நாங்கள் வளர்ந்த காலங்களில் ஒரு ஆர்மி போலீஸை கண்டால் எவ்வளவு பயமர இருக்குமோ அதே அளவு பயம்தான் பௌத்த துறவிகளை கண்டாலும் வரும். உண்மையில் ஒரு பௌத்த துறவிகளை கண்டால் என்ன வர வேண்டும்? சாந்தமாக இருப்பார்கள், அன்பாக இருப்பார்கள், ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்றுவார்கள். அந்த நினைப்பு தான் வரும். நான் கொழும்பில் இருந்த போது அது ஒரு சிங்கள வீடு, அவர்கள் பௌர்ணமி தினத்தன்று வீடு சுத்தம் செய்வதில்லை. ஏனென்று சொன்னால் சிலந்திகள் செத்துவிடும், அந்த பூச்சிகள் செத்துவிடும் என்றதுக்காக உயிரை கொல்லக்கூடாது. ஆனால் அதே இனம்தான் இனப்படுகொலையை மேற்கொண்டவர்கள். கடந்த எபிசோட்டில் சரவணன் ஒரு புத்தகத்தை காட்டியிருந்தார். பௌத்த துறவி எழுதியிருந்தார், தாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் போரில் எவ்வளவு தூரம் இந்த பௌத்த துறவிகள் பங்களித்தார்கள் என்று சொல்லி. ஆனால் இன்று வரையிலும் யாராவது ஒரு துறவி மன்னிப்பு கேட்டிருப்பாரா என்றால் இல்லை. சரி, இப்ப நீங்கள் சொன்னது போலதான் எங்கு ஒரு இப்ப இலங்கையில் முதலீடுகளை செய்ய ஏன் மக்கள் அஞ்சுகிறார்கள்? அன்றைக்கு ஒருவர் என்னோட கலைக்கு போது சொன்னார், தான் எத்தனையோ ஏக்கர் ஹானியை வாங்கி தென்னம்பிள்ளை எல்லாம் வச்சு காகம் கொண்டு வந்து ஒரு அரச மரத்தின் விதியை போட்டுது. அது முளைச்சோன்னா அவங்க வந்துட்டாங்க. ஒரு அரச மரம் நிக்கிறபடியா ஒரு தங்களை இடம் வேண்டார். அப்படியான ஒரு இடத்துல ஒரு மரத்தை வச்சு கொண்டு அந்த நாட்டின் பொருளாதாரத்தை அளிக்கிறதாக தான் இருக்கின்றது அந்த மதம். இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழர்களை பொறுத்தவரையில் ஏராளமான சான்றுகளை கூறலாம். இந்த மதம் எவ்வாறு எங்கள் இன்னொரு இனத்தை அழிக்கிறது, ஆக்கிரமிக்கிறது என்று. இப்ப வெடுக்குமன்னாரி மலையில பார்த்தீங்கள் என்று சொன்னால் விக்கிரகங்களை உடைத்தெறிந்து சிவ வழிபாடு போலீசாரின் சப்பாத்து கால்களால் நிந்திக்கப்பட்டதும் இந்த பௌத்த துறவிகளின் துணையுடன் தான். அதே போல கன்னியா வெண்ணூரில் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அதுவும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. குருந்தூர் மலையில் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அங்கும் பௌத்தம் தான் ஆக்கிரமித்திருக்கிறது. நீராவியடி பிள்ளையாரின் பின்பக்கத்திலும் பிக்குகள் வந்து பிணத்தை எரித்திருந்தார்கள். கிறிஸ்தவ மத ஒருவருக்கு பிக்கு ஒருவர் தாக்குதல் நடத்தியிருந்தார். 2025ஆம் ஆண்டு குருந்தூர் மலையில் பிக்கு ஒரு அடாவடித்தனமாக தாக்குதலை நடத்தியிருந்தார். 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் திருவோணமலை கடற்கரை வீதியில் சிலையை வைத்திருந்தார்கள். அதே போல 2024 மார்ச் மாதம் வெடுக்குநாரியில் சிவராத்திரி நடைபெற்ற போது அங்கு பிக்குகள் பூந்து கலவரத்தை ஏற்படுத்தியிருந்தார். 2024 டிசம்பர் மாதம் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் கூட கொண்டு புத்தர் சிலையை வைத்திருந்தார். அதே போல புல்மோட்டை, இப்படியே இந்த வரலாறு நீண்டு கொண்டே போகும். இந்த வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தோம். இப்ப என்னென்று சொன்னால் இப்ப இதில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இந்த மதம் இப்ப நான் கூறியது போல உண்மையில் அந்த மதத்தை நாங்கள் நான் அது என் தனிப்பட்ட கருத்து. நான் ஏன் வெறுத்தேன் என்று சொன்னால் அப்போ நாங்கள் வளர்ந்த சூழ்நிலையில் அது அப்படி ஒரு பயங்கரமாகத்தான் இருந்தது. ஆனால் இப்போது இருக்கிறது அது ஒரு புனிதமானது, அது ஒரு அமைதியானது. நிகழ்காலத்தில் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று போதிக்கிற ஒரே மதம் பௌத்த மதம் தான். நீங்கள் கடந்த காலத்தை மறந்து விடுங்கள், எதிர்காலத்தை விடுங்கள். இப்போ வாழும் காலத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றதை போதிக்கிற ஒரே ஒரு மதம் வந்து பௌத்த மதம் தான் அதை போதிக்கிறது. அவ்வாறான ஒரு மதம். ஆனால் அந்த மதத்தை வைத்துக்கொண்டு ஒரு இனப்படுகொலையை, ஒரு இன ஆக்கிரமிப்பை மேற்கொண்டது. இப்ப இதில் சொல்லலாம், சரி, சில பௌத்த துறவிகள் செய்கிறார்கள், சிலர் அங்கு நல்லாக இருக்கிறார்கள் என்று. ஆனால் என்ற கேள்வி என்னவென்று சொன்னால், அவர்கள் செய்யும் போது அதற்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருப்பதே ஒரு குற்றம். புதுவரத்தினுரை என்ன கூறியது போல உண்மைக்கு முன்னால் நடுநிலைமை இல்லை. நீங்கள் ஒரு பௌத்த துறவி, இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இந்த பூச்சி புழுக்களை கூட கொல்லக்கூடாது என்று வீட்டை துப்புரவாக்குவதில்லை என்று கூறிய போதுதான் ஒன்று ஞாபகம் வந்தது. மாதவனை மயிலத்தனமடு
கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அந்த 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 இடம் 3 லட்சம் லிட்டர் பாலை உற்பத்தி செய்கிற இடம். அதை ஆக்கிரமிப்பதற்கு அங்கு அதில் அதிக அளவில் ஈடுபட்டவர்கள் பௌத்த துறவிகள். 400 பசுக்களை சுட்டும் வெட்டியும் கொன்றார்கள். அதாவது பூச்சிகளை கொல்லுவதே பாவம் என்றவர்கள் பசுக்களை வெட்டியும் குத்தியும் கொன்றார்கள். அதாவது ஒரு காட்டு மிராண்டியான மதமாக அதை மாற்றி விட்டார்கள் இலங்கையில். அவ்வளவுதான். இப்ப ஜப்பான்லயோ தாய்லாந்துலயோ ஒவ்வொரு இந்தியாவிலேயோ எல்லா நாடுகளிலும் அது புனிதமாக இருக்கின்றது. ஆனால் இங்கு அந்த மதத்தை வைத்து இப்ப நீங்கள் இன ஆக்கிரமிப்பை செய்வதற்கு நீங்கள் வேறு அரசியலை பாவியுங்கள் அல்லது வேறு வழிகளை பாவிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு புனிதமான மதத்தை எல்லாம் அங்கு கொண்டு பாவிக்கிறீர்கள். அப்ப இலங்கையில் இருந்து அந்த பௌத்த மதத்தின் புனிதத்தன்மையை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு நேரம் இருக்கின்றது. அவர்கள் அத்தனை பேரை இப்ப என்னை கேட்டா நான் என்ற கருத்தின்படி நான் சொல்லுவேன், அத்தனை துறவிகளையும் புனர்வாழ்வு முகாமுக்கு அனுப்ப வேண்டும். அங்கு அவர்களுக்கு மீண்டும் அந்த பௌத்தத்தை போதிக்க வேண்டும். இதுதான் புத்தர். அவர் இதைத்தான் சொன்னார், நீங்கள் இதை செய்கிறீர்கள் என்பதை போதிக்க வேண்டும். ஆனால் நிலைமை அவ்வாறில்லை. அங்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முற்றும் துறந்தவர் தான் கௌதம புத்தர், தனது 35வது வயது. அப்போ அவர் ஆனால் அந்த மதத்தை பின்பற்றுகின்ற பௌத்த துறவிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அஸ்கிரிய பீடமாக இருக்கலாம், மல்வத்த பீடமாக இருக்கலாம், ஆடம்பரமான வாழ்க்கை என்ன, மெர்சிடிஸ் பென்ஸ் கார் என்ன, அரசியலில் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, திருவிழாக்கள் என்ன, கேளிக்கைகள் என்ன, இதுதான் இப்போது அவர்களின் மதம். அதாவது முற்றும் துறந்ததில்லை. இப்ப வைரமுத்து இந்த பாடலின் வரிகளை நான் முன்ன வேறு ஒரு இடத்திலும் சொல்லியிருந்தேன். வைரமுத்து பாடல் வரியில் ஒரு வரியை சொல்லுவார், காட்டு விலங்கெல்லாம் கொளுத்தாத்தான் அழகு, காவி துறவி எல்லாம் மெலிஞ்சாத்தான் அழகு என்றால் காட்டு விலங்கு அது ரட்சிக்காக இருக்கு, அது கொளுத்தாத்தான் வரி. காவி துறவி என்றது நீ துறவரம் பூந்த ஒரு நேரம் ஒரு பிடி சோறு சாப்பிட்டு வாழ்றதுதான் அந்த வாழ்க்கை, அல்லது பிச்சை எடுத்து சாப்பிடுவது. நீங்கள் பாக்குறீங்களா பிச்சை எடுத்து எங்கேயாவது பௌத்த துறவிகள் சாப்பிடுகிறார்கள்? அரசியல்வாதிகளை விட அதி உயர் உச்சத்தில் இருக்கிறார்கள் பௌத்த துறவிகள். இதைத்தான். ஆனால் அவர்கள் இந்த அரசியலை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது மட்டுமல்லாது இந்த இனப்படுகொலையிலும் முக்கிய பங்கு வகிப்பது மட்டுமல்லாது பௌத்த சிங்கள நாடு என்ற போர்வையில் அங்கிருக்கின்ற ஏனைய இனங்களை அழிப்பதும் அவர்களின் ஏனைய மதங்களை தங்களுக்கு அடிமையாக வைத்திருப்பதையும் தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனது நண்பர் ஒருவர், அவர் மியான்மார் நாட்டை சேர்ந்தவர். அவர் தனது இளமை காலங்களிலே பௌத்த துறவியாகத்தான் இருந்தவர். இப்பொழுது வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி வெளிநாட்டில் இருக்கின்றார். இந்த ரோஹிங்கியா மக்கள், அந்த முஸ்லிம் மக்களுக்கு மியான்மார் அரசால் மேற்கொள்ளப்பட்ட வன்முறைகளை பார்த்து அதில் முக்கியமாக பௌத்த துறவிகள், உங்களுக்கு கேள்விப்பட்ட விராது தேரர்னு சொல்லி ஒரு முக்கியமான தேரர் தான் அந்த இனவாத வஞ்சகமான வார்த்தைகளை காக்கி மக்களை தூண்டிவிட்டு அந்த இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக புரட்சி செய்து அந்த மக்களை எல்லாம் எப்படி சித்திரவதை செய்தார்கள், அந்த பெண்களை எல்லாம் வன்புணர்வு பூண்டு கொலைகள் கண்டு அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் சூறையாடினார்கள். அந்த அக்கிரமத்தை கண்ணால் பார்த்த எனது நண்பர் இன்று ஐக்கிய ராஜ்யத்திலாம் இருக்கின்றார். பௌத்தத்தையே துறவரம் செய்து அந்த துறவரத்தையே தனக்கு வேண்டாம் என்று வெறுத்து இன்று சாதாரண மனிதனாக வெளியில் வந்திருந்து அந்த ரோஹிங்கியா மக்களுக்காக போராடுகின்ற ஒரு செயற்பாட்டாளராக மாறியிருக்கின்றார். அந்த அளவுக்கு இந்த பௌத்தம் எவ்வளவு, இந்த பௌத்தத்தை சரியாக பயன்படுத்தாமல் எவ்வளவு வன்மத்தை காக்குகின்றார்கள் இந்த துறவிகள் என்பதற்கு ஒரு உதாரணம். அதர் ஒரு துறவியின் ஊடாகவே இது வெளிப்பட்டிருக்கின்றது. மற்ற சரவணன், நான் இதில் இன்னொரு விஷயத்தையும் ஒரு கேள்விக்காகத்தான் உங்களிடம் முன்வைக்கின்றேன். வடக்கு கிழக்கில் எங்கெங்கெல்லாம் அரசமரம் நிற்கின்றதோ அங்கெங்கெல்லாம் புத்தருடைய சிலைகளை கொண்டு வைக்கின்றார்கள். அந்த புத்தருடைய சிலைகளை வைக்கின்றதுக்கு பக்கத்திலே நாங்கள் எங்களுடைய விநாயகர் சிலையை கொண்டு வைத்தால் எப்படி இருக்கு? புத்தருக்கு பக்கத்திலே விநாயகரை கொண்டு வைத்தால் எப்படி இருக்கு? நாங்களும் புத்தரை தூக்கி அறியலாம் இல்லையா? இப்ப சில வகையான சிலைகள் அவர்களுக்கு நெருக்கமான சிலைகள்.
ஸோ அந்த சிலைகளை மெதுவாக கொண்டு வந்து வச்சு அது ஒரு டெக்டிக்கா சொல்லலாம். உதாரணத்துக்கு விநாயகர், கத்திரகம தெய்யம்னு சொல்லி, அதாவது கணபதி தெய்யம்னு சொல்லி அவர்கள் வந்து விநாயகரை கூப்பிடுறாங்க. கத்திரகம தெய்யம்னு சொல்லி முருகனை வழிபடுகிறார்கள். அதுக்கு பிறகு காளி போன்ற தெய்வங்களையும் அவர்கள் வணங்குகிறார்கள். ஸோ அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் தான். ஸோ புத்தர் சிலைகளுக்கு பக்கத்திலேயே அந்த அவர்களுடைய படங்கள் அல்லது ஈவன் சில இடங்கள்ல உருவச்சிலைகள் கூட வச்சு வணங்குற ஒரு வழக்கம் அவர்களுக்கு இருக்கிறதால அது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை. ஆனால் எதை வச்சாலும் அங்கே புத்தருக்கு நிகராக அவர்கள் இருக்க மாட்டார்கள். புத்தர் பிரதானமாகவும் மிகுதி ஒரு பகுதியாகவும் இருந்துட்டு போகும். ஏனைய எல்லா இந்த விகாரங்களையும் இருக்கிறது போல. எனக்கு இன்னொன்றும் ஆச்சரியமாக இருந்தது. இப்ப இந்த இடத்துல இந்த தலைப்புக்கு கொஞ்சம் அதாவது அதிக சம்பந்தம் இல்லாட்டியும் இந்த விஷயத்தையும் சொல்லிடணும். எங்களுக்கு இந்த ஆசீவகம் என்ற ஒரு மதம் இலங்கையில வந்து ஒரு நீண்ட காலத்துக்கு அதுதான் ஆரம்ப மதமாக இருந்ததாக ஒரு ஆய்வுகள் இப்பெல்லாம் அது பற்றிய ஆய்வுகள் நிறைய வந்து கொண்டிருக்கு. அப்ப அதனுடைய ஆசீவகத்தினுடைய தெய்வம் வந்து யார், என்ன, இல்ல இல்ல ஆசீவகம். எனக்கு திடீரென்று ஏதோ ஒரு பிளாக் அவுட்டா இருக்குது சில விஷயங்கள் சொல்லும் போது. ஆசீவகம் மதத்துல உள்ள இறைவன் பற்றி நாங்கள் இப்ப பேசினாங்கள் என்னன்னு சொன்னா அதற்கு இன்னும் கொஞ்சம் கூட விளக்கமா சொல்லுங்க சரவணன். ஏனென்றால் இப்ப ஆசீவகம் பற்றி ஏராளமான ஆய்வுகள் தமிழகத்துல குறிப்பாக வெளிவந்தம் இருக்குது. அது வந்து தமிழர்களுடைய ஆதி மதமாக சொல்லப்படுது. அது மதம் என்றா உண்மையில ஒரு 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 உருவத்தையோ அல்லது போனால் ஒரு தெய்வம் ஐதீகம் அந்த மாதிரியானதல்ல. ஒரு பௌத்தம் எல்லாம் அதிலிருந்து வந்ததாக சொல்லப்படுறது. அதாவது பிற்காலத்துல வந்த சமணம் போன்ற மதங்களும் ஜைனம் போன்றவையும் அதுக்கு பிறகு இந்த பௌத்தம் எல்லாமே கூட அந்த மரபுல இருந்து வந்த தொடர்ச்சி அப்படின்னு சொல்ற ஒரு விவாதமும் அல்லது போனால் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளும் வெளிவந்தம் இருக்குது. இது சம்பந்தமாக என்னுடைய ஆர்வம் எங்க போச்சேன்டா, இலங்கையில ஐயனார் வழிபாடு உள்ள இடங்களாக என்னுடைய துணைவியினுடைய கிராமம் வந்து கொபேகன என்ற குருநாகல்ல இருக்கிற ஒரு கிராமம். வருஷம் நான் போனா அங்க போயிட்டு சில நாட்கள் இருந்துட்டு வர்றது வழக்கம். இருந்தால் காலையில நான் எழுப்பினுடனேயே நான் வந்து வாகனத்தையும் எடுத்துட்டு அந்த ஏரியாவில் உள்ள இந்த தொல்லியல் வரலாறு சம்பந்தமான இடங்களுக்கு போயிருவேன். நான் ஆட்களோட யாரையா கூட்டிக் கொண்டு. அப்ப அப்படி நான் பல விகாரைகளுக்கு போனேன். எல்லா விகாரைகளையும் குறிப்பாக புத்தளம், குருநாகல் போன்ற எல்லா விகாரைகளையும் இந்த ஐயனார் இல்லாத ஒரு விகாரையும் இல்லை அங்க அந்த ஏரியாக்கள்ல. நான் எல்லா இடத்துலையும் போய் பார்த்தேன். பல விகாரைகள் நான் போய் பார்த்துட்டேன். இந்த ஐயனார் வழிபாடு அங்க மிகப்பெரிய வழிபாடாக இருக்கு சிங்கள சமூகத்துல. அவர்கள் வந்து இவர்களை ஐயநாயக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயநாயக்க அவர் ஒரு யானையில இருப்பார், வாளோட இருப்பார். அப்படிப்பட்ட இது. அது வந்து இது ஐயனாரனுடைய ஐயனாரை பற்றிய அந்த வாய்மொழி கதைகள் அங்க நிறைய இருக்குது. அவர் வந்து இந்தியாவில இருந்து இங்க வாழ்ந்ததாகவும் ஒரு கதை ஒன்று இருக்குது. அப்படி ஒரு கதையும் இருக்கு. இவர்கள் உண்மையில ஐயனார் என்ற ஒரு நபர் வந்து அவர் ஒரு குறியீடு மட்டும்தான். ஆனால் அந்த 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 அவர்களுடைய வழிபாட்டு முறையும் சடங்குகளும் எல்லாமே இந்த ஆசீவகத்துக்கு ஒப்பானது. இந்த ஆசீவகம் என்று நாங்கள் சொல்ற அந்த இதுல இருக்கிற அந்த மரபுகள். அப்ப இவர்கள் வந்து இந்த ஐயநாயக்க எங்க வந்து வாழ்ந்தார் என்று சொல்லி ஒரு இடம் ஒன்று குறிப்பிட்டாங்க. ஒரு புத்தளத்துல இப்படிப்பட்ட ஒரு உள்ளுக்குள்ள போகணும் என்று சொல்லி. அப்ப நாங்கள் பகலே போய் ரொம்ப ரொம்ப ஒரு 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 காட்டுக்குள்ள இருந்த ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்து அந்த அவர் வாழ்ந்த இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இன்றைக்கும் பாதுகாத்து அங்க வந்து அதை இப்ப அந்த வேற சடங்குகளாக ஆக்கி இருக்கிறாங்க. இப்ப பௌத்தர்கள் மத்தியிலே இருக்குத்தானே அந்த 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 சில அப்படியான சடங்குகளோட இன்றைக்கு அது வந்து இருக்குன்னு வைங்க. இப்ப நான் இதுல என்ன சொல்ல வரேன் என்று சொன்னால், இந்த ஐயநாயக்கன்றது ஐயனார்தான் என்றது வந்து ஐயனார்தான் சொல்றாங்கன்றது அவர்கள் சொல்லுவாங்க.
தெமல அத்பத்து என்று சொல்லி இந்த பிரதேசங்களை சிங்களத்தில் அழைக்கிறது வழக்கம். தெமலன்றது தமிழர்களுடைய பிரதேசமாக சிங்கள சமூகத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிற அந்த இடங்கள் வந்து சிங்கள சமூகத்திலேயே இருக்குது. அதாவது பல புத்தகங்களும் இருக்கு. இப்பவும் சொல்லப்படுது. இப்பவும் வந்து அவர்கள் குருநாகல், புத்தளம் மற்றது அதுல இருந்து அப்படியே தாண்டி அங்கால போனா வன்னி பகுதிக்குள்ள வன்னி பகுதிக்கு இந்த ஏரியா புத்தளம் மாவட்டத்துக்குள்ள இருக்கிற சிலாபம். பிறகு அப்படியே அங்கால போனால் மன்னாருக்கு இங்கால கொஞ்சம், அதாவது கொஞ்சம் இந்த வன்னி பக்கம் உள்ள பிரதேசங்கள். இந்த பிரதேசங்கள்ல இதனுடைய எச்ச சொச்சங்கள். அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து இவர்கள் வந்து தெமல அத்பத்துவ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த பகுதியில இந்த தெதுருவோய் என்று சொல்லி குருநாகல்ல ஒரு நதி ஓடுது. அந்த நதியில ஒரு பக்கம் வந்து அதாவது இந்த ஏரியால இருந்து அந்த பக்கம் போறதா இருந்தா அந்த இடத்துல நிப்பாட்டி தெய்வங்களை வணங்கிட்டு போவாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இனி வந்து இந்த பகுதி முழுக்க என்னவோ பண்டாரன்னு சொல்லுவாங்க அவர்களுடைய ஒரு தெய்வத்துக்கு. அந்த பண்டார கிட்ட நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம், இனிமேல் அவர் எங்களை பாதுகாப்பு. இந்த பக்கம் அங்கிருந்து வர்றவர்கள் நிறுத்தி அதே கோயில்ல வணங்குவார்கள். இனிமேல் இங்கால எங்களுக்கு ஐயனார் தான் பொறுப்பு அப்படி என்று சொல்லி. அப்ப ஒரு காலத்தில் இவர்கள் இருவருமே வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லியும், ஒரே காலத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லியும், இவர்கள் ஆளாளுக்கு அவர்கள் வந்து உதவி செய்திருக்கிறார்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்று சொல்லி எல்லாம் வந்து கதைகள் எல்லாம் இருக்குது. இப்பயும் அவர் சொல்லிக் கொண்டு இருக்காரு. இதை பத்தி எழுத்துல வந்து வடித்த ஒருத்தரை போயிட்டு சந்திச்சேன் நான். அவர் தந்த புத்தகம் 2 மிக முக்கியமான ஆய்வுகளை கொண்ட, பெரிதாக சிங்களத்துல பரவலாக இல்லாத, ஆனால் ஒரு சீரியஸான ஆய்வு கட்டுரைகளை கொண்ட நல்ல புத்தகங்கள் 2ஐயும் எனக்கு தந்தார். அவர் பணத்தை தான் வித்தார். அவர் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு உரையாடலையும் அவர்கிட்ட செஞ்சுட்டு வந்தேன். இது சம்பந்தமாக எல்லாம் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்டா, இதுல எல்லாத்துலேயும் இந்த தடவையும் நான் போனேன். இந்த தடவையும் சில விகாரைகளுக்கு மிக முக்கியமாக அந்த இவர் நம்முடைய இப்போ ஒரு ஆய்வு ஒன்று வெளியிட்டு இருக்கிறார் தானே, தமிழ்ல கனடாவை சேர்ந்த நண்பர். அவர் வந்து இலங்கையிலும் இல்ல அவர் ஒரு இலங்கையில அனுராதபுர காலத்து மன்னர் ஒருவரால் எழுதப்பட்ட முதலாவது அந்த 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 ஒரு நூல் ஒன்று தமிழ்ல எழுதப்பட்டது. அந்த நூல்ல வந்து முதல் தடவை அவர் வந்து அதுக்கு விளக்க உரை எழுதி சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறார். அதுக்கு ஒரு முன்னுரை கேட்டிருந்தார். அவர் அது சம்பந்தமான என்னுடைய இந்த விமர்சனத்தையும் கேட்டிருந்ததால நான் அந்த இடங்களை வந்து நான் இந்த தடவை போறேன் இலங்கைக்கு, அங்க போய் பார்க்க போறேன்னு சொல்லி அந்த தொல்லியல் இடங்களுக்கு எல்லாம் போய் பார்த்தேன். வீடியோ எல்லாம் வச்சிருக்கேன். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பல கதைகள் அங்க எனக்கு கிடைச்சது. எனக்கு ஒரு நல்ல சுவாரஸ்யமான அந்த இடத்தை சேர்ந்த ஒரு தொல்லியலாளர் எனக்கு கிடைச்சார். அவர் வந்து இப்ப ரிட்டையர்ட். அவர் வந்து அங்க உள்ள மியூசியத்துக்கு பொறுப்பாக இருந்திருக்காரு. அப்போ ஏராளமான தகவல் தெரிந்தவர். அவரும் நூல்கள் எழுதியிருக்கார். ஸோ அவரையும் போய் பார்த்தேன். அவர் எனக்கு முழுக்க கைட் பண்ணினார். நிறைய விவரங்கள் கிடைச்சது. அப்ப இந்த விவரங்கள் எல்லாம் சேர்த்து எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது இந்த இடங்கள்ல இருந்த பௌத்தத்துக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்புகள் வந்து எவ்வளவு ஆழமாக இருந்தது என்றெல்லாம் வந்து தமிழ்ல உள்ள கல்வெட்டுகள் எல்லாம் கூட நான் படம் எடுத்துட்டு வந்தேன். அந்த குருநாகல்ல இன்றைக்கு வந்து ஒரு சீரியஸான ஒரு சிங்கள இடங்களாக சொல்லப்பட்டாலும் கூட அந்த இடங்கள்ல இதெல்லாம் எப்படி வந்தது, எப்படியான வழிபாடுகள் இருந்தது என்றது சம்பந்தமான இது. மற்றது இந்த பௌத்த பிக்குமார்களுடைய அந்த வாழ்க்கை நெறி, அவர்களுடைய பண்பாடு பற்றிய விவரங்கள் எல்லாம் கூட ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த முறை நான் எடுத்துட்டு வரக்கூடியதா இருந்தது. இது வந்து வேறொரு விதமான பதிவுகள்ல அது நாங்கள் செய்யணும். இதுல இன்றைக்கு இந்த புத்தர் சம்பந்தமான ஆக்கிரமிப்பு பற்றி நாங்கள் பேசும்போது நாங்கள் வந்து இந்த பௌத்தம் நாங்கள் ஏற்கனவே போன தடவையும் கழிச்சோம். இந்த பௌத்தத்தினுடைய இலங்கையில பௌத்தம் என்றது சிங்கள பௌத்தம் அல்ல. அங்க வந்து பௌத்தம் என்றது ஒரு தம்மம் தான், அந்த தர்மம் தான். அந்த தர்மத்தை கடைபிடித்தவர்கள் இலங்கை வாழ் மக்கள். இலங்கை வாழ் மக்கள் எனும் போது அது சிங்களவர்களும் தமிழர்களுமாக இருந்தார்கள். ஒரு பெரும்பான்மையாக அவர்கள் இருந்ததும் இலங்கையினுடைய பெருவாரியான பிரதேசங்கள்ல
பெருவாரியாக இருந்த மக்களாக இருந்ததாலையும் பிற்காலத்துல காலனித்துவ சக்திகள் இலங்கைக்கு வரும்போது இலங்கை என்ற ஒரு நாடு கிடையாது. அங்கே பல பிரதேசங்கள் இருந்தது. இந்தியான்றது இந்தியாவாக இருக்க இல்லை காலனித்துவத்துக்கு முன்னம். அதை எல்லாத்தையும் சேர்த்து நிர்வாக காரணங்களால எப்படி இந்தியாவாக ஆக்கினார்களோ, எப்படி இலங்கையை இலங்கையாக ஆக்கினார்களோ, அவர்கள் விட்டுட்டு போகும்போது எப்படி இந்தியாவாகவும் இலங்கையுமாக மட்டும் மிஞ்சினதோ, யார் கையில் அதிகாரங்கள் போச்சுதோ, அதிகாரங்கள் வந்ததுக்கு பிறகு எப்படி அது அதிகாரத்துல பங்கு கொண்ட பெருவாரியான மக்கள் கையில தீர்மானகரமாக இது எல்லாத்தையும் ஆக்கினார்களோ, சிங்கள பௌத்தமாக ஆக்கினார்களோ, அவர்கள் அரசனுடைய பலத்தோட அவர்கள் அரசியலமைப்பினுடைய பலத்துக்குள்ள இந்த பௌத்தத்தை கொண்டு வந்தார்களோ, அந்த அரசுனுடைய அங்கீகாரத்தோட 72ஆம் ஆண்டு அரசியலமைப்புக்குள்ள கொண்டு வந்ததுக்கு பிறகு இந்த பௌத்த பிக்குமார்களுக்கு கொடுத்த வழங்கப்பட்ட இந்த அதிகாரங்கள் கூடாகத்தான் இன்றைக்கு எல்லாமே இல்லையா. இன்றைக்கு அவர்களுக்கு இருக்கிற எல்லா இடங்களையும் அவர்களுக்கு இருக்கிற சலுகைகள், அவர்களுக்கு இருக்கிற வருஷம் அரச மட்டத்தில் அதுக்கு ஒதுக்கப்படுற நிதி, அதுக்கு அங்கால இன்றைக்கு நாங்கள் சொல்றோமே இந்த தொல்லியல் ஆக்கிரமிப்பு, அது எந்த செய்தாலும் ஒரு பிக்குமாரை கூட்டி கொண்டு போனா அவர்களுக்கு அங்க இன்றைக்கு ஒரு 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 ஃபாதரையோ ஒரு மன்னிக்கவனம் சரவணன் என்று சொன்னால், இந்த புத்தரை ஒரு ஆக்கிரமிப்பாளராக தமிழர்கள் மத்தியிலே ஆக்கிய இந்த துவசம் பிடித்த பௌத்த சிங்கள இனவாத பிக்குகளுக்கு பின்னால் ஆயுதம் தரித்த ஆயுததாரிகளும் சேர்ந்தல்லவா இருக்கின்றார்கள். அதான் நீங்க சொன்ன சார். இப்ப உதாரணத்துக்கு நீங்க என்ன இப்ப எங்களுக்கு யுத்தம் நடத்தினதுல யுத்தத்தை பலப்படுத்தினது, யுத்த மென்டாலிட்டிய என்னன்னா மோரல் சப்போர்ட்டை மக்களுக்கு ஏன்னா தோற்க விடுதலை புலிகளால இடமிருந்து இராணுவம் தொடர்ச்சியான தோல்வியில தழுவி கொண்டிருந்த காலம் முழுக்க இராணுவத்துக்கும் மக்களுக்கும் அந்த மோரலை கொடுத்து கொண்டிருக்கிற பணியை செய்து கொண்டிருந்த இந்த பௌத்த பிக்குமார், அவர்களுக்கும் யுத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லாத அந்த அஹிம்சையை பேசுற அந்த பௌத்த பிக்குமாரை வச்சுதான் அந்த வேலை எல்லாமே நடந்தது. அது மட்டும் இல்ல, ஒரு கட்டத்துல அது எப்படி ஆகுதுன்னு சொன்னால், இந்த அவர்கள் போய் ஆசீர்வாதம் கொடுத்து இந்த ஒரு 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 இராணுவ நடவடிக்கைக்கு முதல் ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்புற ஆட்களாக அவர்கள் இருந்தார்கள். அது மட்டும் இல்ல, சில பிக்குமார்கள் நேரடியாக பங்கு பெற்றினார்கள், ஆலோசகர்களாக இருந்தார்கள். ஒரு சிறிய காயம் அங்க நடந்தாலும் அவர்களுக்கு எதுனாலும் இங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். காவிச்சீருடை இந்த அதிகாரங்கள் எல்லாத்துக்கும் வழங்கிச்சது. அதே இது ஒரு இலங்கையில் உள்ள ஏனைய மதங்களை சேர்ந்த இந்த ஒரு மௌலவிக்கோ ஒரு ஐயருக்கோ அல்லது போனால் ஒரு ஃபாதருக்கோ இல்லாத அதிகாரங்கள் இலங்கை முழுக்க வழங்கப்பட்டு இந்த 72 இதுக்கு ஊடாக. அப்ப நாங்கள் என்ன சொல்றோம்னா, இந்த புத்தன் ஆக்கிரமிப்புன்னு சொல்லும் போது இந்த சின்னங்கள் எல்லாம் இந்த பிக்கு சீருடையும் தான், இந்த காவி சீருடையும் சேர்ந்தே இந்த ஆக்கிரமிப்போட வடிவமாக எப்படி வந்ததுன்றது இந்த ஆருஷனா சொன்னது போல, நாங்கள் இந்த சீருடைய பார்த்தா எவ்வளவு நாங்கள் இறங்கணும், ஆனால் மாறி அந்த சீருடைய பார்த்தாலே நாங்கள் பயந்தோடுற ஒரு பீதி உருகிற ஒரு நிலைமை எப்படி ஆச்சு இலங்கைக்கு. ஸோ அதுதான் அந்த கொஸ்டின். அப்போ ஆகவே தான் நான் திருப்பியும் இந்த இறுதியாக நான் சொல்ல வர்ற மிக முக்கியம் அந்த பாயிண்ட் என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒரு சண்டை இப்ப இது சம்பந்தமான ஒரு தீர்வு நோக்கி நாங்கள் அக்கறையாளர்களாக இருக்கிறதாக இருந்தால் எங்களுடைய இலக்கு அந்த ஐடியாலஜி தான். எங்களுடைய சண்டை முழுக்க இந்த ஐடியாலஜி தான். ஆனா அந்த ஐடியாலஜி எப்படி அது அந்த ஐடியாலஜி ஒரு ஐடியாலஜியாக ஆகுறது ஒரு நீண்ட கால ப்ரோசஸ். அது நாங்கள் 2500 வருட கால தம்மதீப கோட்பாட்டை நாங்கள் 2500 வருஷ வயசு சொல்றோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை திடீரென்று ரிவர்ஸுக்கு கொண்டு வர இயலாது. அது ஒரு பெரிய ப்ரோசஸ். ஆனா அந்த ப்ரோசஸ் எங்கேயும் ஆரம்பிக்கல. அப்ப எங்கேயாவது ஆரம்பிச்சிடணும்ன்றதுதான் மிக இவ்வளவு காலம் ஆரம்பிக்கிறதுக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இந்த அரச பதவியை இருக்கிற சக்திகள், அதிகார சக்திகள் இருந்தார்கள். அப்ப அது ஒரேடியாக மாற நான் நினைக்கிறேன். இப்போ உள்ள அரசாங்கம் முழுமையாக நாங்கள் நம்பணும்னு எல்லாம் நான் சொல்லல. ஆனா ஒரு நிகழ்ச்சி இருக்குது அங்க, அந்த நிகழ்ச்சியை நாங்கள் பிடிச்சு கொண்டு இந்த ரிவர்ஸுக்கு கொண்டு போறதுக்கான ஸ்டெப்புகளை எடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ஐடியாலஜிக்கலி அந்த ஐடியாலஜியை பாதுகாத்து கொண்டு அந்த ஐடியாலஜியை பாதுகாக்கிறதுக்கு தேவையான ஒரு நிறுவன கட்டமைப்பு ஒன்று இருக்கு, அரச கட்டமைப்பு ஒன்று இருக்குது, அரசாங்க கட்டமைப்பு ஒன்று இருக்கு, ஒரு அதிகார கட்டமைப்பு இருக்கு. நான் சொல்றேன், ஆட்சியாளர்கள், பிறகு சிவில் நிர்வாகத்துறை, பிறகு இலங்கையில சட்டத்துறை, போலீஸ், அது சொல்லி
இருக்கிற அதுக்கு அங்கால கல்வி, பிறகு சிவில் சமூகம், சிவில் நிறுவனங்கள், இது எல்லாமே ஒரு சிங்கள பௌத்த மயமாக்கப்பட்ட ஒரு நாட்டுல வந்து நான் சொல்றேன் ஐடியாலஜி தான் திருப்பி. அந்த ஐடியாலஜியை வந்து இது எல்லாத்துல இருந்தும் தான் நாங்கள் வந்து செய்யணும் என்று சொன்னால் அது ஒரு ஒரு பெரிய ப்ரோசஸ். அந்த ப்ரோசஸ் எங்கிருந்தாவது தொடங்கிறணும்ன்றதுதான். இப்ப நாங்கள் 2 சைட்லையும் நாங்கள் தமிழ்ல காய்ச்சி கொண்டிருக்கிறோம், சிங்களவர்கள் தங்களோட தரப்புல அவர்கள் 2 தரப்புலையும் அந்த 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 நடந்து கொண்டிருக்கிற இந்த போர்ன்றது அதுக்குள்ளதான் நடந்து கொண்டிருக்கு. வெளியில ஏதாவது தெரிஞ்சாதான் இவர்கள் வந்து அதுக்குள்ள இவர்கள் போறதும் இவருக்குள்ள அதுக்குள்ள வர்றது. நான் சொல்றேன் இது வந்து அந்தந்த மொழிகள் நேரடியாக அது வந்து ஊடாட்டம் அடைஞ்சா மட்டும்தான் எங்களுடைய கருத்துக்களை புரிஞ்சு கொள்ற நிலைமையும், அவர்கள்ட்ட இருந்து சில வேளை நியாயங்கள் இருந்தா அந்த நியாயங்களை நாங்களும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு சரியான பதிலை சொல்றதுமாக அமையும். அது வரைக்கும் வந்து இது ஒரு சிக்கல். நான் உண்மையில் நான் நினைக்கிறேன் இப்ப என்னுடைய பங்களிப்பு எப்படி நான் நினைக்கிறேன்டா, கடந்த 35 வருஷமாக இந்த சிங்கள பௌத்த பேரவாதம் பற்றி தொடர்ச்சியாக எழுதி வர்றவனாக நான் 2 வேலையை செய்யறேன். ஒன்று வந்து பெரிய அளவுல இது சம்பந்தப்பட்ட தமிழ் சமூகத்துக்கு இது சம்பந்தம் இந்த கட்டமைப்பு சிங்கள பௌத்த பேரவாத மயமாக்கல், அதாவது நிறுவனமயப்பட்ட அந்த நிலைமையை தொடர்ச்சியாக விழிப்புணர்வு ஊற்றுற வேலை, அந்த கட்டமைப்பு புரிய வைக்கிற வேலை உண்டு. இன்னொரு பக்கம் என்னுடைய மொழியறிவு கூடாக சிங்கள தரப்புல எனக்கு தெரிந்த என்னுடைய நெட்வொர்க்குள்ள சோர்ஸு கூடாக அங்க நான் தொடர்ந்து இது சம்பந்தமான கருத்துக்களை கொண்டு போறது, பேசுறது, அந்த வேலை. அதுக்கு என்னுடைய சக்தி காணாது. ஏண்டா காணாது மீன்ஸ் நம்முடைய சக்திக்கு உட்பட்ட இவ்வளவுதான் செய்யலாம். இப்ப இன்னும் நிறைய பேர் நமக்கு தேவைப்படுது சிங்கள தரப்போட இருந்து வேலை செய்யறதுன்றதையும் சேர்த்து தான் நான் இங்க சொல்ல வேண்டியிருக்கு. இந்த புத்தர்னுடைய ஆக்கிரமிப்பை இல்லைன்னா நாங்கள் நிறுத்திடல. நிச்சயமா இந்த நீங்கள் அரசு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அத்துரலிய ரத்ன தேரர், மற்ற இந்த ஞானசார தேரர், மற்ற இந்த அம்புட்டிய சுமரத்ன தேரர்கள், இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுடிகள் மாதிரித்தான் செயற்படுகின்றார்கள். இவர்களெல்லாம் உண்மையாகவே ஒரு மத குருமார்களா, மத பிக்குகளா, அல்லது அந்த பிக்கு வசத்தில் காவி உடை தரித்த காவாலிகளா போன்றதான் இவர்களுடைய செயற்பாடுகளை பார்த்தீர்கள்னு சொன்னால் இருக்கும். இப்போ சரவணன் சொன்னது போன்று இந்த தம்மதீப கோட்பாட்டை, அந்த ஐடியாலஜியை எதிராக நாங்கள் வேலை செய்து இந்த சிங்கள பேரினவாத மத குருமார்களுடைய கனவை, அதாவது ஒட்டுமொத்த இலங்கையும் தங்களுடையதான், புத்தரை ஒரு ஆக்கிரமிப்பாளனாக்கி வடக்கு கிழக்கு முழுக்க அரச மரங்களையும் நட்டு புத்தருடைய சிலையை கொண்டு வைக்கின்ற இந்த இனவாத பிக்குகளினுடைய இந்த சிந்தனைவாதத்தை நாங்கள் உடைக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னென்னு சொன்னால், இப்ப நீங்கள் கூறியது போல அந்த மியான்மர் தொடர்பாக ஒரு செய்தியை கூறியிருந்தீர்கள். அவர் இறுதியாக அந்த பௌத்த மதத்தையே துறந்தார் என்று சொல்லி, உண்மையில் அந்த மதம் புனிதமானது. அதை அந்த மதத்தின் பேரால் நடத்தப்படுகின்ற அநியாயங்கள் தான் மிக மோசமானவை. அதுதான் இலங்கையிலும் நீங்கள் சொன்னது போல ஞானசார தேரராக இருக்கலாம், இன்னும் பல தேரர்கள் இருக்கிறார்கள், மிக மிக மோசமான இனவாதிகளாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு தேரர் நாடாளுமன்ற உறுப்பினராயும் இருந்தார். துறவரம் என்பது எல்லாவற்றையும் துறப்பதுதான் துறவரம். நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு போறீர்கள் என்று சொன்னால் அது மதம் அல்ல, அது அரசியல் என்றதான் அது அர்த்தம். என்னென்றால் அது அரசியல் என்றதான் அது அர்த்தம். அதே போலதான் இலங்கையில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றாலும் வந்தாலும் அவர்கள் 2 பீடங்களை போய் சந்திக்க வேண்டும் என்ற போட்டியும் இருக்கின்றது. இப்ப நான் கூறுகிறேன் என்று சொன்னால், இந்த ஒரு புனிதமான மதம் ஒரு நாட்டில் இவ்வாறானவர்களால் மிக மோசமாக அந்த மதம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அதனை மீட்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்று இதில் பல காரணங்கள் இருக்கிறோம். ஒன்று, அந்த மதத்தை காப்பாற்றி அதன் புனிதத்தன்மையை மீள கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு தமிழ் பௌத்தம் ஆரம்பமாக வேண்டும். இரண்டாவது, அவர்களிடமிருந்து எங்கள் நிலத்தை காக்க வேண்டும் என்றாலும் அதற்கும் தமிழ் பௌத்தம் தான் தேவையாக இருக்கிறது. மூன்றாவது, ஒரு மதம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்றாலும், நான் முதலில் பேசும்போது கூறினேன், புனர்வாழ்வு முகாமுக்கு அனுப்ப வேண்டும் அவர்களை. உண்மையும் அதுதான். அவ்வாறென்றால் அதற்கு பரலலாக நாங்கள் அதனை உருவாக்கி காட்ட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இது தொடர்பாக பலரும் பேச வேண்டும், வரலாற்று ஆசிரியர்கள் முன்வர வேண்டும்.
பயம் அச்சம் என்று சொல்லி இதுல ஒன்றுமில்லை. இது ஒரு மதம் சம்பந்தப்பட்டது. ஒரு மதத்தை வழிபட எல்லோருக்கும் உரிமை இருக்கின்றது. ஒரு மதத்தை பின்பற்ற எல்லோருக்கும் உரிமை இருக்கின்றது. அப்ப இதை நாங்கள் முன்னெடுப்பதற்கு நாங்கள் ஒரு கருத்துருவாக்கிகளாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் அதை செயற்பாட்டு வடிவுக்கு கொண்டு போக வேண்டியது, இப்ப சரவணன் கூறியது போல, அதுக்கு பல ஆளணிகள் தேவை, பல அதுக்குரிய உதவிகள் தேவை என்று சொல்லி அதை முன்னின்று நடத்துவதற்கு நாங்கள் முன்வர வேண்டும். எங்கள் தமிழ் மண்ணை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் அந்த மண்ணை தொடர்ந்தும், அந்த மண்ணில் ஒரு கொஞ்சம் தான் இருக்கிறது, அந்த தொடர் ஆக்கிரமிப்பை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இது முக்கியமானது. இப்ப நீங்கள் ஒரு தமிழ் பௌத்தம் நாளைக்கு உருவாகி விட்டது என்று சொன்னால் தொல்லியல் திணைக்களம் கூட கலைக்கப்பட வேண்டிய ஒரு நிலை வரும். ஏன் என்று சொன்னால் அவர்கள் கண்டுபிடிக்கிற அத்தனையும் தமிழர்கள் கிளைம் உரிமை கூறுவார்கள். இப்ப ரஷ்யா ஈரானுக்கு ஒன்றை கூறியது, ஈரானுக்கு ரஷ்யா கூறியது ஒன்றுதான், உனக்கு அணுக்குண்டு தேவையில்லை, இந்த ஹோமோஸ் நீரிணையே உனக்கு ஒரு அணுக்குண்டுதான். அதே போல தமிழர்களுக்கு அணுக்குண்டு தேவையில்லை. தமிழ் பௌத்தத்தை கொண்டு வந்தாலே அது இலங்கையிலேயே ஒரு அணுக்குண்டு வெடித்தது போலதான் இருக்கும். என்று சொன்னால் இதை வைத்து இன அழிப்பை செய்தார்களோ, எதை வைத்து நிலத்தை ஆக்கிரமித்தார்களோ, எதை வைத்து ஏனைய மதங்களை இல்லாது செய்ய அடிமைப்படுத்தினார்களோ, அதே மதம் இங்கு வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கும் அவர்களுக்கு முன்னால். நல்லது. இருவருக்கும் நான் நன்றிகளை கூறுகின்றேன். நாங்கள் ஒரு மிக முக்கியமான விடயத்தை இன்று இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் நாங்கள் பேசியிருக்கின்றோம். இது நிச்சயமாக இலக்கு நேயர்களுக்கு இது ஒரு நன்மை பயக்கும் என்று நம்புகின்றோம். நீங்கள் கடந்த வார நேர்காணலில் கூட நீங்கள் சில ஆரோக்கியமான கேள்விகளை எங்களுக்கு அனுப்பியிருக்கின்றீர்கள். அந்த கேள்விகளுக்கான பதில்களையும் நாங்கள் கூடிய விரைவிலே உங்களுக்கு தருவோம். அதே போன்று இந்த நேர்காணலில் நாங்கள் கலந்துரையாடிய விடயங்களில் உங்களுக்கு எங்கள் கருத்துக்களில் வேறுபட்ட கருத்துக்கள் அல்லது உங்களால் வேறுபட்ட விடயங்களை பதிவு செய்ய முடியுமா இருந்தால் கீழே பதிவு செய்யுங்கள். அதையும் ஆராய்ந்து எல்லாவற்றையும் சேர்த்து தொகுத்து நாங்கள் ஒரு நாளைக்கு இதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி.